இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 23/2/2026 திங்கட்கிழமையான இன்று விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 11ஆம் நாள். இன்றைக்கு சஷ்டியானது காலை 10:08 வரை, பின்பு சப்தமி திதி. நட்சத்திரத்திலே பரணி நட்சத்திரம் மாலை 5:25 வரை, பின்பு கார்த்திகை நட்சத்திரம். இந்த சஷ்டியும் கார்த்திகையும் சேர்ந்து வருவது விசேஷம் மாசி மாசத்துல. அதனால இன்றைக்கு எவ்வளவு தூரம் நமக்கு அந்த ஸ்கந்த குரு கவசம், கஷ்டி கவசம் இதெல்லாம் சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் உண்டு. என்ன மாதிரி பலன்? திருமண தடை நீங்குவது, குழந்தை பேரை பெற்றுக்கொள்வது, வீடு மனை வாகனங்கள் யோகங்களாக்கிக் கொள்வது, கடன் சுமையை குறைத்துக் கொள்வது, குழப்பங்கள் நோய்களிலிருந்து ஆரோக்கியங்கள் வருவதற்கு வாய்ப்புகள், இது எல்லாமே கிடைக்கும். அதனால இன்னைக்கு கரெக்டா இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. காலையில் 6:30 7:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்கள் வைத்துக் கொள்ளலாம். 7:30 9 ராவுகாலம் இன்றைக்கு, யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:30 வார சூலம் அப்படிங்க பார்க்கும்போது கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரம். கும்பராசிக்குள்ளர சூரியனின் இருப்பு நாழிகை 3 வினாழிகள் 10 6:32 சூரியனின் உதயம். கார்த்திகை நட்சத்திரத்துக்குள்ளர போகக்கூடிய இந்த சந்திர பகவானின் எஃபெக்ட் ஆனது சந்திராஷ்டமம் ஹஸ்தம் மற்றும் சித்திரை நட்சத்திரத்துக்கு உண்டு. சஷ்டி என்கிற திதி கடனை அடைப்பதற்கு, அந்த திதிக்கு அப்புறம் சப்தமி திதி வெற்றியை தருவதற்காக. அதனால இன்னைக்கு இடமாற்றங்கள் ஏதாவது செய்யணும்னா யோசிச்சு செய்யலாம். வீடு மாறுறது, ஒரு ஆபீஸ்ல இருந்து இன்னொரு ஆபீஸ்க்கு போகணும், பயணங்கள் மூலியமாக லாபம் பெறுவதும், இதெல்லாம் இன்னைக்கு தாராளமா பண்ணலாம். சக்சஸ் ஸ்டோரி உண்டாகும். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் எதையும் குக் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கதிர் அறுக்கிறது, மாடு வாங்கிறது, அடுப்பு வைக்கிறது, தானியத்தை சேகரித்து வைக்கிறது, இதெல்லாம் இன்னைக்கு செய்யலாம். மகர ராசி அன்பர்களே, இன்றைக்கு 4ஆம் இடம் என்கிற தாயாரின் ஸ்தானத்துல தாயார் அப்படிங்கிற அந்த சந்திர பகவான் இருக்கிறாரு. தன் பார்வையை எகைன் அந்த கேந்திர ஸ்தானமான 10ஆம் இடத்துல வைக்கிறார், தொழில் ஸ்தானத்துல. அங்கேயேதான் குருவின் பார்வையும் இருக்கிறது. தொழிலிலே நல்ல முன்னேற்றம், மற்றவர்களால் புகழப்படுகிற சூழ்நிலை, பாராட்டுகள் பெறக்கூடிய சூழ்நிலை. அப்போ ஓரளவுக்கு நல்ல சந்தோஷ எழுச்சி இருக்கக்கூடிய நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நாளில் காலையில கொஞ்சம் முருகனின் அனுகிரகத்தினால முருக வழிபாடு செய்து நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கான நாளாக இந்த நாளை மாற்றிவிடும்.